மத்தேயு 21:23 அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசிரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இதெல்லாம் இயேசு செய்கிறத பார்த்துட்டு அந்த பிரதான ஆசாரியரும் ஜனத்தில் பெரிய ஆளுகளாக இருக்கிறவங்களும் ஆலயத்தில் பெரிய ஆளுகளாக இருக்கிறவங்களும் வந்து இயேசுகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எந்த அதிகாரத்தில் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இயேசு எப்பவுமே அவரோட பேசுகிற ஸ்டைலே வேறு மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் அவர் அவ்வளோ சாட்டையில் அடி வாங்கி அவ்வளோ ரத்தம் சிந்தி முள்கிரீடமெல்லாம் தெளித்து அப்படியே ரத்தம் அப்படியே ஒழுகிட்டு இருக்கும். அப்போ அந்த அடித்தவங்க அதனோட தலைவன் படைத்தலைவன் கேட்பாரு, நீ யூதருடைய ராஜாவா அப்படிம்பாரு. அப்போ இயேசு, ஆமா நான் யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்ல மாட்டார். அப்படித்தான் அப்படிம்பார். அவருடைய பேச்சு வித்தியாசமா இருக்கும், அவருடைய தொனியே வித்தியாசமா இருக்கும், அவருடைய செயல்கள் வித்தியாசமா இருக்கும். ரொம்ப கம்பீரமா இருப்பாரு. அத்தனை அடி வாங்கியும் அவர் அசரவே கிடையாது. இதுதான் நம்ம இயேசு கிறிஸ்து. அப்படிதான் இவங்க கேட்குறாங்க, இதில் எது அதிகாரத்தில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இயேசு சொல்றார், நானும் உங்களிடத்துல கேட்கிறேன் ஒரு காரியத்தை, அதை எனக்கு சொல்லுவீர்களோ? நானும் இவை எந்த அதிகாரத்தினால் செய்கிறேன் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு அவர் மறுபடியும் வேற கொஸ்டின் அவர் கேட்குறாரு. 25வது வசனம். இவர் ஜனத்தின் மூப்பர்களையும் பிரதான ஆசிரியரையும் பார்த்து கேட்குறாரு, யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டானதா இல்லை மனுஷனால் உண்டானதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மனுஷனால் உண்டாயிட்டுன்னு சொன்னால் மனுஷனை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு இவர் சொல்லுவார். யோவான்னு சொன்னால் அப்புறம் ஏன் நீங்கள் யோவானை நம்பலை அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு 27வது வசனம், இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு தெரியாது என்றார்கள். நிறைய பேர் அப்படித்தான், ஏதாவது நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா அவங்களுக்கு தெரியும் கொஸ்டின் ஆன்சரு, பட் ஆனால் ஒருவேளை தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. அது ஒரு ஈஸியான ஒரு ஆன்சர். தெரியாதுன்னு சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை, நம்ம ஏன் ஏதோ ஒன்று சொல்லி நம்ம ஏதாவது அந்த ஆன்சர் தப்பாயிருமோ, ரொம்ப கீழ்த்தரமாக போயிருமோ அந்த ஆன்சரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அப்படி சொல்லுவாங்க. அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். இதுதான் இயேசு கிறிஸ்து. அவங்க ஒரு கொஸ்டினை கேட்டா இவர் ஒரு கொஸ்டினை கேட்பாரு. அந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பாக அவங்களால ஆன்சரே பண்ண முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட கொஸ்டினு தான் அவர் கேட்பாரு. இயேசுகிட்ட நம்ம கேள்வி கேட்க முடியுமா, கேட்கலாமா? யோசனை பண்ணுங்க. அவர் என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. தேவனிடத்துல கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நம்மகிட்ட ஒரு ரைட்ஸுமே இல்லை. நம்மளை படைச்சது அவர். நம்மளை கொண்டு கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவர் அவர் தான். அப்படி இருக்க நாம போய் இந்த தெல்லுப்பூச்சி போய் அவரை படைத்த தேவனை கேள்வி கேட்கலாமா? இவங்கெல்லாம் அப்படி அவர் தான் தெய்வன் இவங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இயேசு கேட்ட கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல.
இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல, திகைச்சு நிற்கிறாங்க. 28வது வசனம். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். நல்லா கவனிங்க. ஒருத்தனுக்கு 2 பையன் இருக்கிறாங்க. மூத்தவன் அவனிடத்தில் வந்து மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் அப்படின்னு சொல்றார். ஒரு அப்பா வர்றாரு, மூத்த பையனை பார்த்து நீ இன்னைக்கு போய் நம்ம தோட்டத்தில் போய் திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய்யுங்கிறார். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். நான் போக மாட்டேங்கிறான். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி அப்பா சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லை, போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டு போனான். மனஸ்தாபப்பட்டு மறுபடியும் வேலைக்கு போயிடறான். 30வது வசனம் பாருங்க. இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். சின்ன பையன்கிட்டையும் வந்து திராட்சை தோட்டத்துக்கு போய் இன்னைக்கு வேலைக்குங்கிறார். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. போறேன்னு சொல்லிட்டு அவன் போகாம விட்டுறான். மூத்தவன் மனஸ்தாபப்படுறான், போகலன்னு சொல்றான், மனஸ்தாபப்படுறான், போயிடறான். 2வது பையன் என்ன பண்றான், போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகாம விட்டுறான். 31வது வசனம். இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். இவங்க 2 பேர்ல யாரு அப்பா சொன்ன மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். மூத்தவன் தான் போகமாட்டேன்னு சொல்றான், இருந்தாலும் மனஸ்தாபப்பட்டு மறுபடியும் வேலைக்கு போயிடுறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆயக்காரரும், அதாவது வரி வசூலிக்கிறவங்களும், வேசிகளும், விபச்சார ஸ்திரீகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி இந்த ஜனத்தின் மூப்பர்களை பார்த்து சொல்றார் ஆண்டவர். ஏன்னா அவங்க முதல்ல வந்து இயேசுகிட்ட வரமாட்டேன்னு தான் சொல்றாங்க. ஆனா கடைசியில என்ன பண்றாங்க, இயேசு கூப்பிட்ட உடனே வந்துடுறாங்க. இதே மத்தேயு ஒரு ஆயக்காரர் தான், வரி வசூலிக்கிறவர் தான். இயேசு என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவர் இயேசு பின்னாடி வந்துடுவார். அவர் வசூலிக்கிறவராக இருந்தாலும் இயேசு சொன்ன உடனே டக்குன்னு வந்துடுவார் இயேசு பின்னாடி. அதே மாதிரி தான் நம்ம வேதத்தில் நிறைய பேரை பார்க்குறோம். விபச்சார ஸ்திரீ இயேசு அவரோட பாவத்தை மன்னிச்ச உடனே அவ இயேசுவையே அண்டிக் கொள்கிறார். இயேசு மேல அவ்வளோ அன்பு வச்சிடறா. தன்னுடைய பாவம் எவ்வளோ பெரிய பாவம்னு அவளுக்கு தெரியும். அந்த பாவத்தை இந்த இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் மன்னிக்கிறாரே அப்படின்னு சொல்லி பெரும்பாவியான என்ன, வேசிக்கலனான என்ன மன்னிக்கிறாரே அப்படின்னு சொல்லி அந்த வேசிகளும் இயேசுவுக்கு பின்னாடி வந்துடுறாங்க. இவங்க தான் என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க. அவங்க மனஸ்தாபப்படுறாங்க, தான் செய்த காரியத்தை குறித்து மனஸ்தாபப்படுறாங்க. முதல்ல அவங்களுக்கு என்கிட்ட வர்றதுக்கு பிரியம் இல்லை, வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனால் அவங்க என் பின்னாடி கடைசியில் வந்துடுறாங்க. 32வது வசனம் பாருங்க. ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. யோவான் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே வந்துடுறாரு. அவரு தான் இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அவர் தான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்றாரு. ஆனா அவரை இந்த ஜனங்கள் ஏத்துக்கல. அவரையே கொலை பண்ணிடுறாங்க.
நீங்கள் அவனை விசுவாசிக்கல. அவ்வளோ தூரம் அவன் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தான், மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி பாடம் சொல்லி கொடுத்தான். ஆனாலும் நீங்கள் அவனை ஏற்றுக்கல. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். ஆனால் மனம் திரும்புகள் சொன்ன அவன் பிரசங்கத்தை வரி வசூலிக்கிறவங்களும் விபச்சார ஸ்திரீகளும் ஏற்றுக்கொண்டாங்க. பெரிய பையன் என்ன பண்ணான்? அப்பா சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டுட்டு அவன் போனான் வேலைக்கு. அப்பா சொன்ன கடமையை செஞ்சான். ஆனால் சின்ன பையன் போறேன்னு சொல்லி போகல. அந்த சின்ன பையங்க தான் நீங்கள் ஜனத்தின் மூப்பர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு இந்த இடத்துல அங்கலாய்க்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பட் ஆனால் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் தப்பை உணர மாட்டேங்கிறீங்க, நீங்கள் மனஸ்தாபப்பட மாட்டேங்கிறீங்க. ஆனால் ஆயக்காரரும் வேசிகளும் இயேசுகிட்ட போறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை, நம்ம அந்த அளவுக்கு ஒரு நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்லி இயேசுகிட்ட போகாமல் இருந்தாங்க. ஆனால் இயேசு எப்போ அவங்க பாவங்களை மன்னிச்சாரோ அப்போவே இயேசு பின்னாடியே போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் அப்படியே இருக்கீங்க, மனஸ்தாபம் கூட பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி தேவன் அங்கலாய்க்கிறார். ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று ஆண்டவர் முறையிடுகிறார். நீங்கள் நல்லவங்க தான், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டவங்க தான். ஆனால் நீங்கள் என்னுடைய ராஜ்யத்தில் பின்னதாக தான் வர்றீங்க. அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் என்னிடத்துல முன்னமாகவே என்னுடைய ராஜ்யத்தில் வந்துட்டாங்க. முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஆயிட்டாங்க. ஸோ தயவு செய்து நீங்களும் தேவன் சொன்ன வேலையை கரெக்டாக செய்யறதுக்கு உங்களை எத்தனைப்படுத்துங்க. தேவன் எந்த வேலையை செய்ய சொல்றாரோ, அவருடைய சித்தம் ஏதோ அதை செய்யறதுக்கு முயற்சி எடுங்க. ஒருவேளை உங்களால் முடியாம போனா கூட அதுக்காக மனஸ்தாபப்படுங்க. தேவனே, இன்னைக்கு என்னோட காரியத்தை நீங்க சொன்ன காரியத்தை என்னால் செய்ய முடியல, என்னை மன்னிங்க, நான் மறுபடியும் இன்னொரு நாள் அதை செஞ்சிடறேன், நாளைக்கு அதை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல சரண்டர் ஆகுங்க. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். மூத்த குமாரன் அதைத்தான் செஞ்சான், மனஸ்தாபப்பட்டான். அப்பா சொல்லிட்டாரே, முதல்ல போகமாட்டேங்கிறான், ரெண்டாவது அப்பா சொல்லிட்டாரே அப்படின்னு மனஸ்தாபப்பட்டு அவர் சொன்ன திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு போயிடுறான். அந்த திராட்சை தோட்டம்தான் அவர் நமக்கு வச்சிருக்கிற அன்றைக்கு உண்டான ஆகாரம். அதனால் நமக்கு உண்டான ஆகாரத்துக்காக தான் ஆண்டவர் நம்ம ஒரு செயலை செய்ய சொல்றார். அந்த செயலை செய்யாம நம்ம சோம்பேறியா வீட்டில் இருந்தோம்னா ஆண்டவர் அங்கலாய்ப்பார், வருத்தப்படுவார், மனஸ்தாபப்படுவார். ஸோ இன்னைக்கு காரியத்தை இன்னைக்கே செய்து முடிங்க. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு என்ன காரியம் வச்சிருக்கிறாரோ அதை இன்னைக்கே செய்யுங்க. தேவன் உங்களை இன்னைக்கு எங்க போக சொல்றாரோ இன்னைக்கே போங்க. தேவனுடைய காரியத்தை சொல்றாரா, ஊழியத்தை இன்னைக்கு செய்ய சொல்றாரா, எங்க போக சொல்றாரு, போங்க. இன்னைக்கு போய் தேவன் செய்கிற காரியத்தை, தேவன் சொல்லுகிற காரியத்தை செய்து முடிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். God bless you.